அது முடிச்ச பிறகு சொன்னாங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறேன்? இல்லையா, இன்னும் பொண்ணு பார்க்கல, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கும், முதல்ல பொண்ணை பார்த்தா என்கிட்ட தான் சொல்லணும், நான் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் மனைவி லதாவை நான் பார்த்தேன். ஒரு 2-3 மாசத்துல நான் எங்க அண்ணாவும் கூட சொல்லலை, எம்ஜிஆர் சாருக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டார், சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, சந்தோஷமா நான் வர்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 5-6 மாசம் ஆச்சு. அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் வீட்டில் ஒத்துக்கல. திமுக வந்து பொண்ணு கொடுக்குறது கொஞ்சம் நர்வஸ் பேக்ரவுண்ட் எனக்கு இருந்தது இல்லையா, அந்த ரெப்புடேஷன் எல்லாமே. 6 மாசம் கழிச்சு என்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆச்சுப்பா கல்யாணம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு. 2வது நாளே வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு கேட்டு எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, மிஸ்டர் ஒய்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து எம்ஜிஆர் சாருக்கு நல்லா தெரியும். ஒய்ஜிபியோட ஃபேமிலி உறவினர் தான் என்னுடைய வைஃப் லதா அவர்கள். எம்ஜிஆர் சார் ஒய்ஜிபி சார் போன் பண்ணி, ஏன் தயங்குறீங்க, நல்ல பையன், கொஞ்சம் கோபக்கார, உங்க பண்ண கொடுங்க, நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவர்கள் இன்னும் உயிரோட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல அதுக்கு காரணமே பொன்மன செம்பல் எம்ஜிஆர் சார் அவர்கள். நான் எந்த இடத்துக்கு